Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Exercise 2.4 6th sum. There is a narrow rectangular plot reserved for a school in Mugudi village. The length and breadth of the plot are in the ratio 11:4. At the rate 100 rupees per meter, it will cost the village panchayat rupees 75,000 to fence the plot. What are the dimension of the plot? அதாவது இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு பிளாட் சூஸ் பண்ணுறாங்க ஒரு ஸ்கூலுக்கு. அந்த பிளாட்டோட லென்த்து பிரெத்து அதோட ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்காங்க 11:4. அப்புறம் அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருந்து அதுக்கு ஃபென்ஸ் போடணும் அப்படின்னு எஸ்டிமேட் போடுறாங்க. 1 மீட்டருக்கு அந்த ஃபென்சிங் ரேட் என்ன அப்படின்னா 1 மீட்டருக்கு 100 rupees பேஸ் பண்ணி அதுக்கு டோட்டல் அமௌண்ட்டு என்ன அப்படின்னா 75,000 rupees. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் ஆர் தி டைமென்ஷன் ஆஃப் தி பிளாட்? அந்த ரெக்டாங்குலர் பிளாட்டோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னா அதோட மெஷரிங்ஸ். ரெக்டாங்குலர் ஷேப் அப்படின்னாலே என்ன மெஷரிங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா லென்த் அண்ட் பிரெத் இருக்கும். அந்த 2 மெஷர்ஸை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ சொல்யூஷனில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூஸ் என்ன வேல்யூஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு அதுதான் நம்ம அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ரெக்டாங்குலர் பிளாட்டோட லென்த் அண்ட் பிரெத் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அதை அஸ்யூம் பண்ணிக்கலாம். Let the length and breadth of the rectangular plot be 11x meter and 4x meter. ஏன் இந்த 11x மீட்டர் 4x மீட்டர்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா சம்மில் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா length and breadth of the rectangular plot is 11:4. Given value is a ratio of the length and breadth of the rectangular plot. ஸோ இப்போ 11:4ன்னு கொடுத்துருந்ததுனால 11x மீட்டர் அண்ட் 4x மீட்டர்னு நம்ம எடுத்துருப்போம். தென் டு ஃபைண்ட் பெரிமீட்டர் ஆஃப் தி பிளாட். ஏன் பெரிமீட்டர் ஆஃப் தி பிளாட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபென்சிங் ஆல் அரவுண்ட் தி பிளாட் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் தி பிளாட். இப்போ அதனால் நம்ம இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். பெரிமீட்டர் ஃபார்முலா 2 × L + B. 2 × L + Bன்னு ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த பிளாட்டோட ஷேப் ரெக்டாங்குலர் ஷேப். இப்போ அதனால் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 2 × L + B. Now to substitute the value of L and B. L means length, B means breadth. ஸோ நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கிற லென்த் பிரெத் என்ன அப்படின்னா லென்த் 11x மீட்டர், பிரெத் 4x மீட்டர். அப்போ LBக்கு நம்ம 11x அண்ட் 4x நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 × 11x + 4x equal to 2 × 11x + 4x is 15x equal to 2 × 15 is 30. Therefore 30x meter. Then according to this sum, cost of fencing the plot at the rate of rupees 100 per meter is 75,000. Therefore 100 × 30x equal to 75,000. அதாவது நமக்கு சம்மில் நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா the cost of fencing for per meter is 100 rupees. The total cost of the fencing is 75,000. இப்போ நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் தி பிளாட் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 30x மீட்டர். இப்போ 30x மீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னா பெர் மீட்டருக்கு 100ன்னு கொடுத்துருக்கிறதுனால 100 × 30x அதோட வேல்யூ நமக்கு சம்மிலே கொடுத்துட்டாங்க 75,000. ஸோ இப்போ அதை ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கலாம். Then 100 into 30x is
300, 3000 x equal to 75,000, which implies x equal to, now to transpose this 3000 to the right hand side, therefore 75,000 is divided by 3000, which is equal to, now to cancel these 3 zeros, here also 3 zeros. இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 3 zeros நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். Now we have 75 by 3. 75 by 3 is 25, which implies x equal to 25. Which implies x equal to 25. From this, to find the length and breadth. Length equal to 11x, breadth equal to 4x. Now to substitute x by 25. From that, we get the length is 11 into 25. 11 into 25 is 275. That's a measuring. Therefore, to put the unit meter, 275 meter. Then breadth equal to 4x. Now also to substitute x by 25. This is equal to 4 into 25. 4 into 25 is 100. That also 100 meter. Now our answer, the dimension of the plot are 275 meter and 100 meter respectively. Then seventh sum, Hassan buys 2 kinds of cloth materials for school uniforms. Shirt material that cost him rupees 50 per meter. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹசன் பைஸ் 2 kinds of cloth materials. ஹசன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, cloth material 2 kinds of cloth material வாங்குறாங்க. அதுவும் என்னென்னா ஸ்கூல் யூனிஃபார்முக்கு 2 kinds of cloth material வாங்குறாங்க. ஷர்ட் மெட்டீரியல் அதோட காஸ்ட் என்ன அப்படின்னா பெர் மீட்டருக்கு 50 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரௌசர் மெட்டீரியல் அதோட காஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். சம்மில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு, ஷர்ட் மெட்டீரியல் அதோட காஸ்ட்டு பெர் மீட்டருக்கு 50 rupees அண்ட் ட்ரௌசர் மெட்டீரியல் that cost him rupees 90 per meter. For every 2 meters of the trouser material, he buys 3 meters of the shirt material. அதாவது ட்ரௌசர் மெட்டீரியல் அதோட காஸ்ட் என்ன அப்படின்னா பெர் மீட்டருக்கு 90 rupees. தென் ஃபார் எவ்ரி 2 meters ஆஃப் தி ட்ரௌசர் மெட்டீரியல், 2 meter ட்ரௌசர் மெட்டீரியல் வாங்கினா ஹசன் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு 3 meters ஆஃப் தி ஷர்ட் மெட்டீரியல், அதுக்கு வாங்குறது 2 meters ட்ரௌசர் மெட்டீரியலுக்கு 3 meters ஷர்ட் மெட்டீரியலும் ஒரு செட்டுக்கு சேர்த்து வாங்குகிறாங்க. He sells the materials at 12% and 10% profit respectively. இதை சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த மெட்டீரியல்ஸை. இதில் 12% and 10% profit respectively. Respectively means ஃபஸ்ட்டு ஷர்ட் மெட்டீரியலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 12% அண்ட் ட்ரௌசர் மெட்டீரியலில் 10% ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஹிஸ் டோட்டல் சேல் இஸ் rupees 36,600. அவங்க டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு 36,600. ஃப்ரம் திஸ் ஹவு மச் ட்ரௌசர் மெட்டீரியல் டிட் ஹி பை. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ட்ரௌசர் மெட்டீரியல் எவ்வளவு மொத்தமாக அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் ஷர்ட் மெட்டீரியல் அண்டு ட்ரௌசர் மெட்டீரியல் அஸ்யூம் பண்ணிக்கணும். ஷர்ட் மெட்டீரியல் 3 மீட்டர்ஸ்க்கு, ட்ரௌசர் மெட்டீரியல் 2 மீட்டர், அதான் ஒரு செட்டு. ஒன் செட் யூனிஃபார்முக்கு 2 மீட்டர் ட்ரௌசர்னால் 3 மீட்டர் ஷர்ட் மெட்டீரியல், அதனால் அதப்போ அஸ்யூம் பண்ணிக்கலாம். லெட் 3x மீட்டர் ஆஃப் ஷர்ட் மெட்டீரியல் அண்ட் 2x மீட்டர் ஆஃப் ட்ரௌசர் மெட்டீரியல் பி bought by him. Here note to find the cost of shirt material and cost of trouser material.
ஷர்ட் மெட்டீரியலுக்கு டோட்டலாக எவ்வளோ காஸ்ட்டு, ட்ரௌசர் மெட்டீரியலுக்கு டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஷர்ட் மெட்டீரியல் 1 மீட்டருக்கு 50 rupees. லென்த் வந்து 1 செட்டுக்கு 3x நம்ம எடுத்துருக்கோம். 3x மீட்டர்னு அஸ்யூம் பண்ணியிருக்கிறதுனால 50 × 3x = 150x rupees. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ட்ரௌசர் மெட்டீரியல் இருக்குது. 1 மீட்டருக்கு எவ்வளோனா 90 rupees. அதோட லென்த்து 2x மீட்டர்னு எடுத்துருக்கோம். ஸோ இன்ட்டு 2x, 90 × 2x = rupees 180x. தென் காஸ்ட் எவ்வளோன்னு எழுதிட்டோம். ஷர்ட் மெட்டீரியலுக்கும் ட்ரௌசர் மெட்டீரியலுக்கும் அவங்க வாங்குறது இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ அது சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஷர்ட் மெட்டீரியலுக்கும் ட்ரௌசர் மெட்டீரியலுக்கும் எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ்ன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஷர்ட் மெட்டீரியல் ஈக்குவல் டு ஷர்ட் மெட்டீரியல் அவங்க எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னா 150x rupeesக்கு வாங்குறாங்க. அப்போ அதை சேல்ஸ் பண்ணுறது எவ்வளோவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து வாங்குகிற அமௌண்ட்டு. அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 100% ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. ஷர்ட்டுக்கு 100% ப்ராஃபிட் வர மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இது காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து ப்ராஃபிட். காஸ்ட் ப்ரைஸ் அதோட ப்ராஃபிட் நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். 100க்கு 12 rupeesனால் 150xக்கு எவ்வளவு அப்படிங்கிறது ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்மேட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 18x. அதாவது 150 × 12/100. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 18x கிடைக்குது. You add with the cost price 150x, which implies we get 168x rupees. This is the selling price of shirt material. Next, selling price of trouser material கண்டுபிடிக்கலாம். Then selling price of trouser material equal to cost of trouser material என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 180x rupeesனு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சிபி எவ்வளவு? 180x rupees, 180x. அப்போ அதோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னா அதோட ப்ராஃபிட்டோட காஸ்ட் ப்ரைஸை சம் பண்ணணும். இப்போ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10% நமக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. 10% மீன்ஸ் 10/100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் 180x. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த அமௌண்ட் தான் ப்ராஃபிட். இப்போ சிபியோட ப்ராஃபிட் சம் பண்ணால் தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ 180x + 180x × 10/100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்குது? 18x. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 18x. Now to find the sum of 180x + 18x = rupees 198x. This is a SP of selling price of trouser material. Then according to this sum, now we have 168x + 198x = அதாவது selling price of shirt material and selling price of trouser material, which is equal to the total SP is given in this sum, that is 36,600, which implies 168 + 198 = 366x = 36,600, which implies x = now to transpose this 366 to the right hand side, that is 36,600 is divided by 366 equal to 100. இப்போ இது ஈஸியாக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா 366. இப்போ 1 டைம் இதை 366 is 366. அப்போ இதை கட் பண்ணிவிட்டு இதில் 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 100. இப்போ x = 100, which implies 2x = நமக்கு சம்மில் என்ன கண்டுபிடிக்கணும்? ட்ரௌசர் மெட்டீரியலோட லென்த்து தான் நமக்கு கேட்டிருந்தாங்க.
ட்ரௌசர் மெட்டீரியல் லென்த்தை நம்ம 2xன்னு அசியூம் பண்ணியிருந்தோம். அப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு 100னா 2x வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளே. அப்போ 2 × 100 = 200. Now our answer is length of trouser material equal to this 200 meter. Then home assignment exercise 2.4 8th sum. Half of a head of deer are grazing in the field and 3/4 of the remaining are playing nearby. The rest 9 are drinking water from the pond. Find the number of deer in the head. அதாவது சம்மில் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹெட் ஆஃப் டீர் ஆர் கிரேசிங் இன் தி ஃபீல்டு, அதாவது மேய்ச்சலுக்காண்டி போகிற மான்களில் பாதி என்ன பண்ணுதுன்னா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் 3/4 ஆஃப் ரிமைனிங் ஆர் பிளேயிங், அதில் 3/4 3/4 நம்பர் ஆஃப் டீர் என்னன்னு கொடுக்கல, அதில் 3/4 என்ன பண்ணுது அப்படின்னா விளையாண்டுட்டுருக்கு. த ரெஸ்ட் 9 ஆர் ட்ரிங்கிங் வாட்டர், ஒரு 9 டீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் தி பாண்ட், அதாவது தண்ணி இருக்க இடத்துல போய் தண்ணி குடிச்சிட்ருக்கு. இதில் நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டீர் இன் தி ஹெட், அதாவது மேய்ச்சலுக்கு கூட்டமாக போன மான்கள் டோட்டலாக எத்தனை அப்படிங்கிறதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, தேங்க்யூ.